நீ நல்ல ஏசப்பா முதலமைச்சரை கொடுத்திருக்கிற அதே போல ஏசப்பா நல்ல பிரதமரையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசத்திலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா உலக நாடு மக்களையும் ஏசப்பா ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா இன்னும் ஏசப்பா 100 கோடி மக்களுக்கு மேல் அறியாமல் இருக்கிறார் கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் ஏசப்பா நீரே மெய்யான தேவன் என்று அறியும்படியாக அவர்கள் அகக்கங்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் ஏசப்பா திரளான மக்களை ஏசப்பா நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் நீ வலதுபுறத்திலும் இடப்பட்டு இடப்பட்டு பெருவாய் என்று சொன்னவனே ஏசப்பா இடப்பெருக்கத்தையும் ஏசப்பா நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த பரிசுத்த ஆராதனையே ஏசப்பா நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் நீரே ஏசப்பா மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதியும் ஏசப்பா. பாடல் பகுதியை ஆசீர்வதியும், சங்கீத பகுதியை ஆசீர்வதியும் கர்த்தாவே. காணிகை பகுதியை ஆசீர்வதியும் ஏசப்பா. நீரே வந்து ஏசப்பா பேசி ஏசப்பா வசனத்தினால் எங்களை திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறோம் எங்கள் அன்பின் தேவனே. ஆராதனை செய்கிறோம் ஆராதனை 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 ஆராதனை
ஹalleluya. அடுத்தொரு பாடும் சங்கீதம் தந்து சந்தோஷப்படுத்தும் இயேசு அப்பாவை சலிப்பில்லாமல் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சங்கீதம் தந்து சந்தோஷப்படுத்தும் இயேசு அப்பாவை சலிப்பில்லாமல் ஸ்தோத்தரிப்போம் நாமும் தப்பாமல். சங்கீதம் தந்து சந்தோஷப்படுத்தும் இயேசு அப்பாவை சலிப்பில்லாமல் ஸ்தோத்தரிப்போம் நாமும் தப்பாமல். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். காலைஜப வேளையிலும் ஸ்தோத்தரிப்போமே, காலைஜப வேளையிலும் ஸ்தோத்தரிப்போமே, காலைஜப வேளையிலும் ஸ்தோத்தரிப்போமே, காலைஜப வேளையிலும் ஸ்தோத்தரிப்போமே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கவலை போக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்போமே, கைவிடாத நேசரை நான் ஸ்தோத்தரிப்போமே. கவலை போக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்போமே, கைவிடாத நேசரை நான் ஸ்தோத்தரிப்போமே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அன்பு காட்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமே, அல்லல் தீர்த்த அன்பரை நாம் ஸ்தோத்தரிப்போமே. அன்பு காட்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமே, அல்லல் தீர்த்த அன்பரை நாம் ஸ்தோத்தரிப்போமே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சங்கீதம் தந்து சந்தோஷப்படுத்தும் இயேசு அப்பாவை சலிப்பில்லாமல் ஸ்தோத்தரிப்போம் நாமும் தப்பாமல். சங்கீதம் தந்து சந்தோஷப்படுத்தும் இயேசு அப்பாவை சலிப்பில்லாமல் ஸ்தோத்தரிப்போம் நாமும் தப்பாமல். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நடத்தி மகிமைப்பட வேண்டும். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மக்களின் தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வந்து அவர் மகிமைப்படும்படியாக தேவன் கிரியை செய்யும்படியாக உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வருகிற மக்கள் பலகீனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனக்கவலைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய சமாதானத்தை தந்தருள வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டிய வார்த்தைகளை தந்தருள வேண்டும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இந்த நாட்களிலே இந்த இடம் இந்த தேவனுடைய ஜெப வீடு முழுவதுமாக தேவ பிரசன்னம் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய மகிமை இந்த இடத்துல விழாவும்படியாக நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் வருகிறவர் எல்லாரையும் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த நாளிலே வேண்டிய நன்மைகளை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு துதிபலியை செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை ஆண்டவரே உடைய பாதத்திலே ஜெபிக்கும்படியாய் கொண்டு வந்து பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. சொல்லுவோம். பரிசுத்த இயேசு 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 பரிசுத்த கரங்களை தட்டி கத்தனை சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம்
கர்த்தருக்கு மகிமை செலுத்தி சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சோதரிக்கிறோம். தேவனை சோதரிக்கிறோம். உமக்கு மகிமை ஆராதனை வேலைக்காக சோதரம். பிரசனங்களை மூடுவதற்காக உடைய ஆசீர்வாதங்களை நிரப்புவதற்காக உமக்கு சோதரம் செலுத்துகிறோம். மகிமை எல்லாரும் இருந்து இருப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக நாம் மாறி தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் வேண்டும். அவரை பரிசுத்தர் என்று நாம் வாழ்த்தி அவரை உயர்த்த வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே உண்மையுள்ள இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற போது சாலமோன் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினது போல இந்த இடத்தில் ஆண்டவருடைய மகிமை இறங்கும். அவருடைய மகிமை நம்மை நிரப்பும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும். அவருடைய பலன் நம்மை நிரப்பும். ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். நம்முடைய ஆலயத்திலே இந்த ஜெப மையத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாரம் முழுவதும் தேவனுக்குள்ளாய் பலப்பட்டு நிற்பதற்கு ஒரு புதிய பலன் நம்மை நிரப்பும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் மகிமை அடைவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தெழுப்பீராக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் உபக்கரிகள், அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் நாமத்தினால ஓம் மகிமை தேவனுடைய பலன்கள் வரட்டும். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கினார். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே,
தேவாமியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணியே என்ன தேவாமியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என் தண்ணீர் தேவநகரத்திலே கர்த்தாவே உன் வண்ணங்களின் பாகம் தீர்த்தீரே கண்ணாயை தேவநகரத்திலே கர்த்தாவே உன் வண்ணங்களின் பாகம் தீர்த்தீரே கள்ளக்காற்றிலும் கலைகளிலும் கள்ளக்காற்றிலும் கலைகளிலும் தண்ணி பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே தண்ணி பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாமியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாமியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஹல்லேலூயா 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 உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இந்த வாரத்திற்கு வேண்டிய பலன் இந்த வாரத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதம் இந்த வாரத்திற்கு வேண்டிய கிருபை வரங்கள் இந்த வாரத்திற்கு வேண்டிய சமாதானம் இந்த வாரத்திற்கு வேண்டிய புதுபலன் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆராதிக்கிறோம் உமக்கு மகிமை ஓ சோதர நாமத்தினால ஓ தேவ ஆசீர்வாதம் நிரப்புவதாக தேவனுடைய மகிமை அபிஷேகம் நிரப்புவதாக அபிஷேகம் அபிஷேகம் எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய மகிமையை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளுமாக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீ நல்லவர் நீ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க ஆண்டவரே நீ பெரியவர் உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக நீரே மகிமைப்படுவீராக நீரே உயர்ந்திருப்பீராக நீரே சகாயம் செய்வீராக கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் நன்மைகளை எங்கள் மீது ஊற்றமானவர் ஆசீர்வாதங்களை எங்கள் மீது ஊற்றும் வாக்கியங்களை எங்கள் மீது ஊற்றும் பரலோக சந்தோஷத்தை எங்கள் மீது ஊற்றமானவர் ஆவின் அபிஷேகத்தை எங்கள் உள்ளத்திலே எங்கள் சரீரத்திலே எங்கள் மேல ஊற்றமானவர் கதமை சோதரிப்போம் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஒரு விஷயம் நாம் ஜெபித்தோம். இந்திய தேசத்தில் உள்ள 140 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தில் உள்ள தீட்டான மக்கள் தேவனால் தொடப்பட வேண்டும். கொலைகாரர்கள் ரட்சிக்கப்படணும். தேசிய மார்க்கத்தார் ரட்சிக்கப்படணும். தேசத்தை தீட்டுப்படுத்துகிற வன்முறையாளர்கள் ரட்சிக்கப்படணும். தேசத்தை நாசம் பண்ணுகிற பொல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் தாமே தேசத்தில் இருக்கிற துன்மார்க்கரை பொல்லாதவர்களை தொட்டு ரட்சித்து அவர்களை தேவன் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய நீதிமான்களாக மாற்றும்படிக்கு எல்லாரும் சோதனை பண்ணுவார்.
சோதரம் தேவனே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவை ஆசீர்வதிப்பீராக. தீமைகளை நீக்கி நல்லாட்சியை கொடுப்பீராக. மக்களுக்கு ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வியாதிகள் பலகீனங்கள் தேசத்தை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே வன்முறைகள் யுத்தங்கள் தேசத்தை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். தேசத்தை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற தீட்டுகள் பொல்லாப்புகள் அருவருப்புகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டாரெல்லாம் சொல்றோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓய்வு நாளில் நிறைய பேர் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் சந்தோஷமா எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இந்த மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளுக்காக ஆண்டவர் விஷாக கண்களை மூடி சோதரம் பண்ணுது. ஒரே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வேதத்தில் ஒரு பகுதி எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சீக்கிரமாக. ஆதியாகமம் புஸ்தகம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின அவர் தம்முடைய கிரிகள் எல்லாம் முடிந்த பின்பு அந்த தேவன் 7ஆவது நாள் ஆசீர்வதித்திருக்காரு. ஆமா கொடுத்திருக்கிறார். அதை வெறுமையெல்லாம் கொடுக்கல தேவன். அந்த நீங்க 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா என்ன வாசிங்க 14 வாசிங்க 1:14 வாசிங்க வேகமாக. பின்பு தேவன் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே 22 வாசிமா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்று தேவன் உண்டாக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நம்மளையும் ஆசீர்வதிச்சு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். நீங்க நினைக்கிற வாழ்க்கையில நம்ம புரியாத அந்த பரிசுத்த ஓய்வு நாளை என்ன பண்றோம், தெரிந்தவர்களும் அப்படிதான் தெரியாதவர்களும் அதை அசட்டை பண்ணி விடுவார். ஆண்டவர் இந்த 7வது நாள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு வேகமாக ஓடி வந்து தேவனை ஆராதிக்கிறோமோ தெய்வ மகிமையை அதெல்லாம் கூட ஜெபம் பண்ண. ஆண்டவரே நீர் யாரை முன்குறித்திருக்கிறோம் சித்தமானவர்களை கொண்டு வரேன்னு சொல்லணும். சும்மா எல்லாத்தையும் இழுத்து உட்கார வச்சு பைபிள் சொல்லுது உண்மையானவர்களுக்கு நம்ம வேத வாக்கியத்தை கொடுக்க வேண்டுமா. இன்னொரு காரியம் சொல்லுவோம், பன்றி கூட்டத்துகளை முத்துகளை போடாதிருக்கும், பரிசுத்தமானதை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. பல்லூர் ராஜ்யம் என்பது பெரிய கூட்டம்லாம் இல்லை, நிற்கிற கூட்டம். தேவனுக்காக ஒரு நிற்கிற கூட்டம் இருந்தாவே போதும். நம்ம தேசத்தை ரசிக்க நீ நானெல்லாம் இல்லை, ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை. 3 பேர் நிகபோத்து நேச்சர் காலத்தில் அந்த தேசத்தை ரசித்துட்டாங்க. காரணம் நின்னாங்க ஆண்டவருக்காக. நிற்கிற ஒரு கூட்டம் வேணும். பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் ஐயாவை பயன்படுத்த ஒரு நோக்கம் இருக்குது. ஜெபிச்சிருக்கிறோம். இந்த மாதத்தில் ஐயாவும் அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்காக கடவுளுக்கு சோத்திரம் பண்ண ஒரு விஷயம் நம்ம சபையில் எல்லாம் நம்ம கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஊழியத்தில் வந்த காலத்தில் முதல்ல இவங்க ஐக்கியத்தில் போய் தான் நான் சில விஷயங்களே கற்றுக்கிட்டேன். தேவன் ஒரு வழியை வச்சிருப்பார், அப்படித்தானே. எனக்கு ஊழியமே தெரியாது.
ஊழியத்தின் பாதை கூட தெரியாது. ராஜேகரனுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரும். பார்த்தீங்கன்னா பாஸ்டமா திருமணம் பண்ணாத முன்னாடி கூட ஐயா எனக்கு ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். ஐயாட்ட சொன்னேன், இல்லையா ஆண்டவரே எனக்கு வெளிப்படும் போது பார்த்துக்கலான்னு சொன்னேன். சிரிச்சார், இப்படி ஒரு ஆள் ஆகுது எப்படின்னா 1.5 லட்ச ரூபா பணம் இருக்குதான், 12 பவுன் நகை இருக்குன்னு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவனுக்கு பிரியமாக நிற்கிற ஒரு கூட்டம் வேணும், அப்படியேப்பட்ட மனைவி தான் வேணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அது இல்லாமல் இப்போ அந்த மனநிலை நான் இல்லை, எனக்கு தேவை ராஜ்யம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அநேகர் வாழ்க்கையில் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு கணவன் மனைவி குடும்பங்களே நிற்குது. ஏன்னா நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா நான் போகிற விட அநேகர் வீடு விடுவிச்சிருக்கிறார். ஆனால் அது சபைகளை கூடுதானே கிடையாது. அது தவறான ஒரு பாதையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகாதபடி நீதிக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். அதுதான் ஞாயிற்றுக்கிழமையில தெளிவுபடுத்த ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவர் யாரெல்லாம் நான் கீழே வர தேவ மகிமை அப்படியே இறங்கி நிற்கிறத பார்த்தேன். ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து சபைக்காக துடிச்சிருப்பாங்க பொழுது சோத்திரம். நான் சொன்னேன், போன மாதத்துலேயே சொல்லிட்டேன். அப்போது இந்த மாதிரி ஒரு பரிசுத்தோட பாதம் படுவதே, கொள்ளையல் வீட்டில் பேதுருடைய பாதம் பட்டதுனால அவங்க உறவெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க, அவங்க ஜனங்களாம் ரசிக்கப்பட்டாங்க. அதே போல தான் தேவன் விரும்புகிற நம்ம ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியமான பணி, இது விலையேறப்பெற்ற பணி. சபையில் நிறைய கூட்டம் இருக்கணுமா, கொஞ்சம் கூட்டம் இருக்கணுமா? நிறைய கூட்டம் இருக்கணும், நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். உபாகமத்தில் சொல்கிறாரு, நீ திரட்சியான ஜனங்கள் என்று என்ன பண்ண, நானே இந்த ஜாதியில் பெரிய ஜாதி உங்களை கூட்டம் நீ கொண்டு வந்துடலாம் அவர் நினைக்கல. நீ இருக்கிறதுலே சிறுமை நினைச்சு அவனை தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். அவர் பணக்காரனால என்ன பண்ணல. ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவ என்பது நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிற்கணும், நிலை நிற்கிறவங்க தான் வேணும். சில கூட்டம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமும் வந்து வீட்டுக்காட்சி வச்சுட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் சர்ச்சையில் வந்து ஆண்டவரே எனக்கு நாளைக்கு அது வேணும் இது வேணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை யாருக்கு உகந்தது? தேவனுக்கு தான். அப்பா நான் இந்த நாள் 6 நாள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். நீ எங்களை பாதுகாத்துறே, சோத்துறோம் மகிமையெல்லாம் முத்துத்தாய். இந்த நாள் எத்தனை பேர் காணாத இருக்காங்க, என்னை காண செய்திரே, இந்த நாள் உங்களை ஆராதிக்க செய்திரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். இங்கேயே வந்துட்டு என்ன பண்ணுறது, 6 நாள் தான் தொல்லை பண்ணோம், 7ஆவது நாள் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் மறுபடியும் தொல்லை பண்ணுறோம். வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் இருக்குது. சரி, யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரு சாட்சி அடுத்து நானும் சாட்சி சொல்ல வேண்டியது, சரிங்களா? பாஸ்டம்மா சொல்ல போறீங்களா? அவங்க சொல்லலையா? பார்த்தீங்கன்னா சாட்சிகள் வேணும். நான் தேவன் என்பதற்கு நீங்களெல்லாம் சாட்சிகள். சில பேருக்கு நேற்று கூட ஒரு முந்தானத்து வெள்ளிக்கிழமை நாங்கள் ஏற்காடுலேருந்து வந்துட்டோம். வந்த உடனே எனக்கு வியாழக்கிழமை ஃபோன் பண்ணாங்க, வியாழக்கிழமை வர முடியாது, நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரேன்னு சொல்லி போனேன். போனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எந்திரிக்க முடியல. நல்ல குனிங்க, உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல, முட்டி வலி. அப்போ சொன்னேன், உன் வாயை ஃபஸ்ட்டு கூட்டு போடு அப்படின்னு. உன் வாயை அநேக ஜனங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு இருக்கும் பாருங்க, நொய்யின்னு இருக்கும். உலகத்துக்காரன்னு சொல்லுவாங்க, நார்ன வாய்க்கெல்லாம் அந்த நச்சு பிடிச்ச வாய்ட்டு இருக்க முடியாதுப்பாங்க. நொய்யின்னு என்னவா, எரிச்சலாகும். சீலப்பேனும்பாங்க, சீலப்பேனு கேள்விப்பட்டு நொய்யை அரைச்சிக்கிட்டே இருக்கும், சில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் நொய்யினே இருக்கக்கூடாது. அது என்னன்னா, புருஷன் வந்துட்டான் நொய் கொண்டாடி வந்தாரு, அந்த குடும்பத்தில் இருப்போம். நம்ம வாய் பெருசு. அப்போ சொன்னேன், உன் வாய் அடக்கு அப்படின்னு. என்ன பாஸ்டர் அப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, நீ ரொம்ப பேசுறியான்னு. வாயில் நாக்கு கொடுக்குறதுல நிறைய என்ன பண்ணுற. அப்போது என்ன பண்ணாங்க, உடனே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க சொன்னேன். உடனே எழுந்திரிச்சிட்டாங்க. உடனே உள்ளதானா கடவுள் சத்தம். உடனே தன் பாவங்களை அறிக்கை சொல்லி விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். நீ அனைவர் வாழ்க்கையில பெண்ணோட தலைவலி இருந்ததா, ஆமா, முறுமுறுக்காத, கோவப்படாத, தலைவலி வரும். நீ எதையும் அர்ப்பணிச்சுப்பாரு. ஆண்டவர் எதுக்கு உனக்கு வார்த்தை கொடுத்த, கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அப்புறம் ஏன் அந்த வார்த்தையை கொடுத்தாரு ஆண்டவர்? நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிடுறது, நம்மளும் என்ன பண்ணுறது, பாதி அதை கொடுத்துரு. என்னைக்கு நீ சொன்னவர் அடுத்த மாதம் என்னன்னு எனக்கே தெரியாது.
அடுத்த மாசம் பிறகு மணி எங்க வீட்டுல இருக்கிற அம்மா தலையெழுத்தி வச்சுட்டு அடுத்த மாசம் கடவுள் பார்த்துக்க போறாரு. இந்த வானத்தையும் பூமி படைத்தது யாரு? சங்கீதக்காரன் சொல்றான், எடுத்து வாசி 24:1 வாசிங்க வேகமாக. பூமியும் அது நிறைவும் யாருது? அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? இத நீ மறந்துட்ட. எல்லாம் உனக்குள்ளது நினைச்சிட்டு இருக்கிற. பூமியும் அது நிறைவும் எல்லாம் நம்மளுக்குள்ளதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. அதனாலதான் நீ போராடிக்கிட்டு இருக்க. அப்ப வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவ வசனத்தின்படி தேவ நீதியின்படி யார் நிற்கிறார்களோ அவங்கதான் ஜெயிக்க முடியும். பல வார்த்தை கூட முடிவு பிறந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி நிக்காதவன் என்ன பண்ண மாட்டாங்க, முடியவே முடியாது. அதனால தேவனுடைய சத்தத்தை திட்டத்தை நம்ம அழகாக கேட்கிற மனுஷியா நீ இருந்தா தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கணும்.